நீங்க பேசுறதே ரொம்ப ஒரு சேஃப்டியா பேசுற மாதிரி இருக்கு. நாளைக்கு ஒருவேளை தாவேக்காவோட கூட்டணி காங்கிரஸ் சமையலாம், ஏன்னா ராகுல் காந்தி எங்கிருந்து தொடர்பு கொண்டு பேசுறாரு அப்படிங்கும் போது நீங்க ஒருவேளை காங்கிரஸ் அந்த பக்கம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் கூட நிக்கிறது பாத்தீங்கன்னா பிஜேபி அதிமுகவும் கூட இருக்காங்க. ஒரு 10 எம்பிக்கள் அனுப்புறாங்க, அனுப்பி அவரோட உண்மை கண்டறிறாங்க. அதனாலதான் இப்ப எங்களுக்கு டவுட்டே, ஏன் பிஜேபி திடீர்னு நாங்க வந்து உண்மை கண்டறியும் குழு வருது, ஏன் பிஜேபி வரக்கூடாது, ஏன் பிஜேபி கேட்கிறேன், ஏன் மணிப்பூர் கலவரத்துக்கு போல, ஏன் பதில் சொல்லுங்க. ஏங்க அப்பே கேள்வி கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தப்புன்றீங்க. நான் தப்புன்னு சொல்ல, நீங்க ஏன் அங்க அனுப்பாம இங்க அனுப்புறீங்க திடீர்னு? அதான் ஏன் அனுப்பலங்கிறது பிஜேபி பதில் சொல்லணும். நான் என்ன கேக்குறேன், ஏன் வந்தது இல்ல, நீங்க வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். நீங்க எப்படி உங்களுடைய இப்ப அப்படி பார்த்தா இன்னைக்கு கோடி மீடியா டைம்ஸ் நவுல 1008 விஷயம் நடக்குது. என்ன பண்றாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். என்ன நடந்தது? கோத்ரா அப்படியே மூடலையா? அந்த கோத்ரா கலவரத்தை அப்படியே மூடல, மணிப்பூர் கலவரத்தை அப்படியே மூடல. இந்த கேள்வி கேட்டு கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு உண்டாகணும் அப்படின்னு பிளவுல உங்களோட நீங்களே பதில் விஷயத்தை நீங்க கேள்வியை எப்படிங்க கேட்பீங்க? அனுமானத்தை நாளை என்ன பத்திரிகை திருமாவளவன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன கூட்டணி நிலைக்குமா? நாங்க திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த தைரியமா திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருப்போமான்னு செல்வ பிறந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க நாளைக்கு நான் உயிரோட இருப்போமா இல்ல நீங்க உயிரோட இருப்போமா அதே மாதிரி சொல்ல முடியாது. குழந்தைகள் 11 குழந்தைகள் இதை விட என்ன சார் பெட்ரோல் டீசல் குறைக்க குழு வரல, நீங்க எல்லாத்துலயும் குழு வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்னங்க 41 பேர் இறந்து போயிட்டாங்க சார். இறந்து போயிட்டு திமுக அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அதே குஜராத்ல பிரிட்ஜ் உடைஞ்சு 100 பேர் செத்தாங்க. மத்திய மைனாரிட்டி பாஜகவை பாசிச ஆட்சியை இந்தியாவில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இது ஆமா, நீங்க தேர்தல் ஆணையர் இருந்தாருன்னா இன்னும் 3 தடவை இல்ல 4வது தடவை நீங்க தேர்தல் ஆணையருடைய லட்சணம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். வாக்சோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாத்திரை இந்திரா முழுவதும் போறோம். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில தலைவர் திரு கனகராஜ் வழக்கறிஞர் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ பேசப்படுவது கடந்த 10 நாட்களாக கரூரில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி. இப்போ இந்த துயர சம்பவத்திற்கு பின்னும் நீங்கள் எல்லோரும் ஒருத்தரை குற்றம் சாட்டி கூட விஜய் அவர்களுக்கு இன்னும் அதோடைய இது மாசு வந்து குறையலை அப்படின்ற மாதிரி தான் டாக் இருக்குது. நீங்கள் பார்த்து சமூக ஊடகத்தில் பார்த்து எல்லா இடங்களும் ஆதரவு தான் அவருக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்க, இந்த ஒரு இஷ்யூவை வச்சுட்டு விஜய் இனிமேல் வாழ்க்கையில் திருப்பி அரசியலில் வர முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோருமே விஜய்க்கு ஆதரவாகவும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவும் தான் நிறையா மனநிலை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் கூட திமுகவோட கூட்டணியில் தான் இருக்கீங்க. இந்த கூட்டணியோட பாதிப்பு உங்களுக்கும் வராதா? கூட்டணிக்கு பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்போ பொறுத்தவரையிலும் தளபதி விஜய் அவர்களுக்கு கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் ஒரு வழக்கறிஞராக, ஒரு சக மனிதனாக அந்த துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, அதை தவிர்த்து இருக்க வேண்டும், அதை தடுக்க முன்வந்திருக்க வேண்டும், வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். அதனுடைய சதியை உண்மை கண்டறிந்து நீதிமன்றம் மூலமாக குற்றவாளிகளை நாட்டுக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டும். இந்த 4 பொறுப்புகளும் சகோதரர் தளபதி விஜய் அவர்களிடம் இருக்கின்றது. அந்த தாவேகா கட்சியை பொறுத்தவரையில் அதுக்கு அரசாங்கத்துக்கு தானே இருக்குது. இல்லைங்க, 2மே பொறுப்பு இருக்குது, 2 பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு ஒரு 50% விழுக்காடு பொறுப்பு கடமை இருக்குதுன்னா, கூட்டம் நடத்துகிற கட்சிக்கு ஒரு 50% பொறுப்பு இருக்குது. எப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு கூட்டம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்றது புதுசு. அது ஆர்கனைசிங் லெவல் இப்போ தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, இனிமேல் பண்ணுவாங்க. 2 மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருந்தாலும் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய தொண்டரணி, இப்போ காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா சேவாதல் இருக்குது, தொண்டரணி இருக்குது, பல பிரிவுகள் இருக்குது, மாவட்ட தலைவர்கள், பிளாக் லெவல் அமைப்பு ரீதியாக அடுக்கு இருக்குது. அமைப்பு ரீதியான ஒரு பலம் வந்து அவருக்கு இப்போ கிடைக்கும், இனிமேல் கிடைக்கும். ஸோ அதை கிடைச்சதுன்னா இது தவிர்க்கப்பட்டிருக்கும், இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது. தாவேக்காவினுடைய தளபதி விஜய் அவர்களினுடைய இமேஜ் வந்து ஒரு கட்சிக்காரராக, அதாவது தகவல் அறியும் சட்டத்துறை மாநில தலைவராக காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் நாம் என்ன கூறுகிறோம் என்றால், அவரை பொறுத்தவரையிலும் எந்த தவறும் இல்லை என்று தான் நாம் நினைக்கிறோம்.
பர்பஸாக அவர் செய்யணும்னு யாரும் நீங்க பேசுறதே ரொம்ப ஒரு சேஃப்டியா பேசுற மாதிரி இருக்கு. நாளைக்கு ஒருவேளை தாவைக்கோட கூட்டணி காங்கிரஸ் அமையலாம், ஏன்னா ராகுல் காந்தி எங்கிருந்து தொடர்பு கொண்டு பேசுறாரு அப்படிங்கும் போது நீங்க ஒருவேளை காங்கிரஸ் அந்த பக்கம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன் அமையக்கூடாது? அரசியல் அப்போ தமிழ்நாடு இல்ல திமுக செய்யறது தப்பு நீங்க ஒத்துக்கிறீங்க, அரசாங்கம் தப்புன்னு சொல்றீங்க. இப்ப கூட நீங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரணும் கரெக்டா புரிஞ்சுக்கணும் சகோதரர். நீங்க விஜய் மேல இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருந்தா சரியா இருக்கும்னு கேட்டீங்க. நம்ம இப்ப என்ன சொன்னோம், நீங்க சரியா கார்த்திக் கரெக்டா கேளுங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேரணும். நம்ம இப்ப என்ன சொல்றோம், அவர் வந்து சரியானபடிக்கு ஆர்கனைசேஷனை இன்னமும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ரைட்டா? ஒரு தவறு நடந்துருச்சு, நடந்த பிறகு அவருக்கு தெரியாது, அது யாரும் தெரிஞ்சு வந்து ஏற்படுத்துறது கிடையாது, தெரியாமல் தான் நடக்குது. ஸோ இந்த விபத்து தெரியாமல் நடக்கிற விபத்தை எப்படி அணுகணும்னா, அவர் வீட்டுக்கு வந்த பிறகு சேஃப்டியாக வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டிலிருந்து நான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு இம்மிடியேட்டாக சென்னை வந்ததுலேயே சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா இன்னமும் அவருக்கு இமேஜ் கூடியிருக்கும். அடுத்தது வருத்தம் அளிக்கிறேன், அதே நேரத்தில் இந்த சதியை யார் செய்தார்கள் என்று ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் ஒன்று நான் என் கட்சியில் போடுறேன். என்னோட குழு போய் கட்சி குழு அதை கண்டுபிடிச்சி எனக்கு அறிக்கை கொடுக்கட்டும். அறிக்கை கொடுத்த பிறகு இந்த மாதிரி துயர சம்பவங்கள் சதி நடந்தது நீங்களும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, அது சதியா இல்லையான்னு இன்னும் யாருமே டிசைட் பண்ணலையே. ஒன் மேன் கமிஷன் போயிட்டு இருக்கு. இப்போ அஸ்ரா கார்க் தலைமையில் எஸ்ஐடி உயர்நீதிமன்ற தலைமையில் எஸ்ஐடி டீம் ப்ரோப் பண்ணிட்டு இருக்கு. See, when the investigation is going on, we cannot pass any comment on conspiracy. இப்போ இதில் கவர்மெண்ட்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடியோ போட்டதும் ஆடியோ போட்டதும் தவறு. அதே போல் அனிதா அவர்கள் விசாரணை ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரணையை துவங்கிய பிறகு, புலன் விசாரணை அஸ்ரா கார்க் அவர்கள் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் துவங்கிய பிறகு அவர்கள் வீடியோ போட்டு அதை எக்ஸ்பிளனேஷன் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் கட்டுப்படுத்த தான் செஞ்சோம், அரசினால எந்த தவறும் இல்லைன்னா அவங்க சொல்ல முயல்றாங்க. எதுக்காகன்னா கலவரங்கள் நாளைக்கு ஏற்படாமல் தடுக்கணும். அதாவது ஒரு விபத்துக்கு பிறகு ஒரு சம்பவத்திற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக கலவரங்கள் ஏற்படக்கூடாது. அது ஏதாவது சமூக வலைத்தளங்களில் வந்தால் சமுதாயத்தில் சமூக நீதி பாதிக்கப்பட்டு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க. அதனால தான் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் தளபதி விஜய் அவர்கள் வீட்டிற்கு வந்த உடனேயே வருத்தம் அளிக்கின்றது. இது என்ன நடந்திருக்கின்றது எனக்கு தெரியவில்லை, அதை கண்டறிய ஒரு குழு ஒன்றை நான் அமைத்துள்ளேன். நீதிமன்றம் மூலமாக சதி ஏற்பட்டிருந்தால் அந்த குற்றவாளிகளை நாட்டுக்கு அடையாளம் காட்டுவேன். இதுபோல் இனிமேல் நான் நடக்காமல் இதுதான் அவர் சொல்ல வேண்டியது. அதை சொல்லல, அதை சொல்லாம இருந்தாலும் அவருடைய இமேஜ் வந்து இன்னைக்கு டோட்டலா பாதிச்சிருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கெல்லாம் அவருக்கு இல்ல அவர் கூட நிக்கிறது பாத்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் கூட இருக்காங்க. பிஜேபி வந்து மேல உடனடியாக அங்க இருந்து ஒரு 10 எம்பிக்களை அனுப்புறாங்க. அனுப்பி அவரோட உண்மை ஆதாயம் தேடுறாங்க. அதனாலதான் இப்ப எங்களுக்கு டவுட்டே, ஏன் பிஜேபி திடீர்னு நாங்க வந்து உண்மை கண்டறியும் குழு வருது, ஏன் பிஜேபி வரக்கூடாது, ஏன் பிஜேபி வரக்கூடாது கேக்குறேன், ஏன் மணிப்பூர் கலவரத்துக்கு போல? நீங்க எல்லாருமே உடனே மணிப்பூரே பேசுறீங்களே, தமிழ்நாட்டுல இருக்கிறத பத்தி பேச மாட்டீங்க. தமிழ்நாடு மணிப்பூர் என்ன இந்தியால இல்லையா? அங்க வாழ்றவங்க மக்கள் இல்லையா? நீங்க இந்தியன் சிட்டிசன் தானே? தமிழிசை கேக்குறாங்க, எதை கேட்டாலும் மணிப்பூருக்கு போறீங்க. சேர்த்து கேக்குறேங்க நானு. மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர், இந்த தேசத்தினுடைய பிரதமர், இந்திய பிரதமர். நீங்க நானும் குடிமகன், நீங்களும் குடிமகன். அப்ப நீங்களும் குடிமகன் தானே? அது என்ன ஏதாவது ஒரு இப்போ குஜராத்தில் அன்னைக்கு பூகம்பம் பாதிச்சப்போ நம்ம இங்கிருந்து உதவி செய்யலையா தமிழ்நாடு அரசாங்கம்? கேரளா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டப்போ தமிழ்நாடு உதவி செய்யலையா? சொல்றேன், ஒரு புயல் ஏற்பட்டு ஆந்திர பிரதேசத்தில் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட தமிழகம் உதவி செய்யலையா? ஏங்க இந்தியாங்க, சரி தமிழர்கள் இந்தியா இந்தியா தேசம் நம்மளுது, தேசம் என்னது சார்? தமிழகத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு குழு அனுப்புறாங்க, அதுல என்ன தவறு கண்டுபிடிக்கிறீங்க? ஆமா, நீங்க ஏன் வந்து மணிப்பூருக்கு அனுப்பலன்னு கேக்குறேன். ஏன்
பதில் சொல்லுங்க. ஏங்க அப்படியே கேள்வி கேட்டு மௌனம். அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தப்புன்றீங்க. நான் தப்புன்னு சொல்ல, நீங்க ஏன் அங்க அனுப்பாம இங்க அனுப்புறீங்க திடீர்னு? அதான் ஏன் அனுப்பலங்கிறது பிஜேபி பதில் சொல்லணும். நான் என்ன கேக்குறேன், ஏன் பிஜேபி ஏன் வந்தது கேள்வி கேட்க இல்ல ஏன் வந்தது தவறு இல்ல நீங்க வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஏங்க உங்களுக்கு என்னங்க திடீர்னு இப்போ எஸ்ஐடி டீம் ஆரம்பிச்சாச்சு. எஸ்ஐடிக்கு முன்னாலே அவங்க வந்துட்டாங்க. இல்ல ஒரு நபர் ஆணையம், ஒரு நபர் கமிஷன் ராத்திரியா நீங்க போடுங்க உடனடியாக இருங்க. இதுக்கு முன்னால ஒரு நபர் கமிஷன் வந்து எங்க போச்சு? இதுக்கு முன்னால அறிக்கை கொடுத்தாங்க. ஒரு நபர் கமிஷன் தூத்துக்குடி அறிக்கை கொடுத்தாங்களே. அது ஒரு நபர் கமிஷன் அது திமுகவுக்கு ஆதரவா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு ஆதரவா இருக்கோ இல்லையான்றது நீதிமன்றம் பாத்துக்கும். நீதிமன்றம் ஒன்னு இருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல. உயர்நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா மிஸ்டர் கார்த்திக்? இல்ல ஐ வாண்ட் டு நோ. சொல்லுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதாவது நீங்க நீதிமன்றத்தின் மேல தீர்ப்புகளை நம்ம விமர்சிக்கலாம்ல, தவறு கிடையாது. விமர்சிக்கலாம், தீர்ப்புகளை விமர்சிக்கலாம். ஏங்க தீர்ப்புகளை வந்து ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றம் அளித்து விட்டால் அந்த தீர்ப்பை நீங்க வந்து அது மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. குற்றச்சாட்டு விமர்சிக்க கூடாதா? விமர்சனங்கள் நீங்க இப்படி இருந்திருக்குமா அப்படி இருந்திருக்குமா ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுறது. நீங்க பேசுறதெல்லாம் யூகம். அங்க வந்து ஆதாரம், சாட்சி, அதன் அடிப்படையில் வருகின்ற தீர்ப்புகள், அறிக்கை, முழு ஆதாரங்களையும் முழு சாட்சிகளையும் விசாரித்த பிறகு வருவதுதான் தீர்ப்பு. ஆகவே நீங்க எப்படி உங்களுடைய அப்படி பார்த்தா இன்னைக்கு கோடி மீடியா டைம்ஸ் நவுல 1008 விஷயம் நடக்குது. என்ன பண்றாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். என்ன நடந்தது? கோத்ரா அப்படியே மூடலையா? அந்த கோத்ரா கலவரத்தை அப்படியே மூடல, மணிப்பூர் கலவரத்தை அப்படியே மூடல. ஒரு மாணவி ஒண்ணுமே இல்லை ஆத்ராஸ்ல அந்த ரேப் பண்ணி கொளுத்தப்பட்டு அந்த பிரேயத்தை கூட அவங்க கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கல. உத்தரப்பிரதேசல உன்னாவு ரேப் கேஸ்ல ஆர்கியூ பண்ற வழக்கறிஞர் மீது லாரி விட்டு விபத்தை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க. ஏங்க நீதிமன்றம் தான் போயிட்டு தான் இருக்கிறோம். நீதிமன்றத்தை நாடி அப்ப நீதிமன்றம் நீதி கிடைக்கலன்றீங்களா? இல்ல, நீதிமன்றத்துல நீதியை நாடி நாங்க போராடிட்டு இருக்கோம். நீதிமன்றம் சொல்லும். இப்ப நீங்க எதிர்க்கட்சியா நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாதுல. நீங்க எதிர்க்கட்சி இப்படி தானே பேசுவீங்க. எதிர்க்கட்சின்னா உடனே பிஜேபிக்கு எதிராக இருக்க அப்படிதான் நீங்க பேசுவீங்க. மக்கள் ஏங்க ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் பிரச்சனையை பேச வேண்டியது, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டியது ஜனநாயக கடமை. எதிர்க்கட்சிக்கும் அந்த கடமை இருக்கு, ஆளுங்கட்சிக்கும் மக்கள் பிரச்சனையை கரெக்டா செயல்படுத்தணும் அப்படின்ற கடமை இருக்கு. நான் கேக்குறேன்னா இப்போ நீங்க பிஜேபி இந்த ஹேண்டில் பண்ணி இந்த விஷயத்தை கையில ஒரு நாட்டு தவறுன்ற ஆளக்கூடிய சந்தேகம் இருக்குன்ற ஆளக்கூடிய கட்சி நீங்க ஏங்க ஒரு மாநில அரசாங்கம் இருக்கு, தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையா? தமிழ்நாடு போலீஸ் அப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி நம்பிக்கை இல்லாம போகும்? அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் அஸ்ரா நீங்க வேங்கவேலுக்கு பிரச்சனை அஸ்ரா கார்க வச்சு இப்ப ஏடிஎம்கேல நீங்க பல விஷயங்கள் செய்யலையா? நீங்க ஏன் என்கவுண்டர்ல எல்லாம் இப்ப கண்ட்ரோல் பண்ணலையா? அததான் சார் சொல்றேன். அவங்க நம்பிக்கை இல்லைன்னா என்ன செய்வீங்க? அவங்களே சொல்றாங்களே திமுக அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் போய் சொல்லுங்க. உங்களுக்கு கட்டறிந்த வழக்கறிஞர்கள் உங்ககிட்ட சொல்லுங்க கார்த்தி. ஆமா சார், அவங்க ஒரு குழு அனுப்புறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க நாங்க இப்ப என்னத்துக்கு நாங்க வந்து வேண்டான்னு சொல்றோம்னா, சரி எங்களுக்கு கரூர்னு ஒண்ணு, அதுல அங்கே உள்ள தலைவர்கள் பல பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு என்னடான்னா இது நாள் வரையிலும் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்தது, அதுக்கு ஒரு குழு வரல. பொள்ளாச்சி நடந்தது, அதுக்கு ஒரு குழு வரல. அடுத்தது நிர்மலா, நீங்கள் அங்கே ப்ரொஃபஸர் நிர்மலா விருதுநகரில் கவர்னர் மேலே ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு வந்தது. இன்றைக்கி அந்த அம்மா கன்விக்ஷன் ஆகி இதில் இருக்காங்க, அப்பீல் அண்ட் பெயிலில் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு குழு வரல. ஏங்க தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகின்ற கல்வி நிதி 41 பேர் இறந்த மரணத்துக்கு நீங்க கல்வி நிதி இல்ல குழந்தைகள் 11 குழந்தைகள் இருந்து இதை விட என்ன சார் பெரிய பெட்ரோல் டீசல் குறைக்க குழு வரல. நீங்க எல்லாத்துக்கும் குழு வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்னங்க 41 பேர் இறந்து போயிட்டாங்க சார். இறந்து போயிட்டு திமுக அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அதே குஜராத்ல பிரிட்ஜ் உடைஞ்சு 100 பேர் செத்தாங்க. அங்கேயும் பேர் எங்க போச்சு குழு? அங்க போல. அப்ப போனது இங்க வந்தது ஏன் சொல்றேன். ஏன் குழு போகலாங்க? குஜராத்துக்கு ஏன் போகல? ஆளுகின்ற அரசாங்கம் பிஜேபி, அங்க ஆளுகின்ற அரசாங்கம் பிஜேபி. ஏன் குழு போகல? அந்த பிரிட்ஜ் உடஞ்சி 100 பேர் இறந்தாங்க. ஏன் குழு போகலாங்க? மணிப்பூருக்கு ஏன் இவங்க குழு அனுப்பல? போகல. மணிப்பூரில் 200 பெண்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 60,000 இந்தியர்களை
நாடு கடத்த வீட்டிலிருந்து வெளியேறப்பட்டார்கள். மணிப்பூர் சூழல் வேறன்றாங்க. மணிப்பூர் சூழல் வேறன்றாங்க. அங்கேயும் இதேதான், மெய்தீஸ்க்கும் குர்தீஸ்க்கும் ப்ராப்ளம். அண்ணாமலை அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக அரசாங்கத்தின் மேல ஒரு சரி இருக்கிறதுனால நாங்க ஒரு குழு வச்சிருக்கோம், ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு, உள்துறை அமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்கு. நீங்க போலீஸ் தானே, அவர் போலீஸா இருந்தாரு தானே, அவருக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையா? அவர் தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லங்கறாரு. என்ன நம்பிக்கை இல்லன்றாரு? தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல. அப்ப அவர் போலீஸா இருந்தா ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் இல்ல அந்த கூட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி பாதுகாப்பே பிரச்சனை இல்ல. இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காரு, தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் நல்லா தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. ஏன் அவங்க முருகர் மாநாடு மதுரையில் நடத்தும் போது பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பா அந்த மாநாடு நடத்த இல்ல. அந்த தொண்டர்கள் ரொம்ப கட்டுக்கோப்பா நடந்துட்டாங்கன்றாங்க. என்ன கட்டுக்கோப்பா? இந்த இந்து அப்ப தொண்டர்கள் கட்டுக்கோப்பா இருந்தாங்க. இங்க விஜய் தொண்டர்கள் கட்டுக்கோப்பா இல்ல. அதை தான் நான் 50 விழுக்காடு சரியா ஆர்கனைசேஷன் பண்ணலன்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். இப்போ நான் கேட்கிறேன், இப்போ இதுக்கு அடுத்த ஒரு அரசியல் சூழ்நிலையில் மாற்றம் 2026 தேர்தலில் இப்போ உங்களுக்கு ஒரு போன தடவை 25 சீட்டில் எண்ணிக்கை வாங்கினீங்க. இந்த தடவை ஆட்சியில் பங்குன்னு சொல்றாரு விஜய் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அரசியல் சூழல் மாறி திமுக விட்டு வெளியேறுமா காங்கிரஸ்? ஐடியா எதுவும் இருக்கா? எங்கள் ஹைகமாண்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதாங்க. நாளைக்கு ஹைகமாண்ட் விஜயோட நம்ம கூட்டணி சேருவோன்னு சொன்னால் நாங்கள் சேர்ந்து ஆகணும். எங்கள் ஹைகமெண்டேஷன் என்னவோ அது. இன்றைக்கு வரலாம் அந்த மாதிரி சூழல் இல்லை, நேற்றும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. நாளைக்கு இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அப்ப நீங்க உறுதியா மறுக்கல நாங்க திமுகவை தான் இருப்போம்னு சொல்ல வரல. நீங்க இந்த கேள்வி கேட்டு கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு உண்டாகணும் அப்படின்னு பாக்க. பிளவுல நான் உங்களோட நீங்களே பதில் சொல்ல மாட்டீங்க. விஷயத்தை நீங்க கேள்வியை எப்படிங்க கேட்பீங்க அனுமானத்துல? நாளை என்ன நடக்கும்? பத்திரிகை கார்த்திக் சார் இல்ல ஒரே திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. இந்த கூட்டணி நிலைக்குமா? நாங்க திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த தைரியமா நான் சொல்றேன், இந்த திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும். இன்றைய இருக்கீங்க இருப்போமா? செல்வ பிறந்தகிட்டே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க நாளைக்கு நான் உயிரோட இருப்போமா இல்ல நீங்க உயிரோட இருப்போமா அதேவே சொல்ல முடியாது. நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க உங்க பிரகாரம் நீங்க போட்ட பிளான் பிரகாரம் எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? ஒரு சில விஷயங்கள் நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நடக்காது. விதிப்படி தான், விதிதான், அவ்வளவுதான். காலத்திற்கேற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாளைக்கு திமுக அரசு மேல இப்ப விமர்சனங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக அரசு மேல என்னை பொறுத்தவரையிலும் நான் இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த இல்ல கரூர் சம்பவத்தை தவிர கரூர் சம்பவம் பேசிட்டோமே, இதற்கு முன்பாக அரசு மேல எனக்கு இருக்கிற விஷயம் ஒரு 3 தனிப்பட்ட முறையில பால் விலையை அவங்க ஏத்திருக்க கூடாது. மின்சார கட்டணம் இன்றைக்கு மக்களை பாதிக்கின்றது, அதை குறைத்திருக்கணும், அதை குறைக்க வேண்டும். அது மின்சார கட்டணம் ரொம்ப பாதிக்குது. அதே போல பத்திரப்பதிவு மக்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்கு. ஆமா, டாஸ்மாகை பொறுத்தவரையிலும் அவங்க எங்களை பொறுத்தவரையிலும் அந்த சாராயமே இருக்கக்கூடாது, கடைகளை எல்லாம் மூடணும். நாங்கள் என்ன நினைக்கிறோம், டாஸ்மாகை இழுத்து மூடணும். அது வேண்டவே வேண்டாம், தமிழ்நாட்டிற்கு கூடாதுன்னு. ஏன் நீங்கள் வலியுறுத்தல் அவ்வளவு? எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கோரிக்கைகள் என்ன, எங்கள் கொள்கைகள் என்ன. எங்களுடைய கொள்கைகள் ஒரு தேசிய கட்சி இங்கே தமிழகத்தில் மிக பலம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்பு உள்ள கட்சி, பல ஆண்டு காலமாக. இன்னும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு தேசிய கட்சினா அப்போ உங்களை தான் நாடுறாங்க. அந்த அளவுக்கு பலமான கட்சி. இப்போ பிஜேபி மிகப்பெரிய அளவு வளர்ந்தாலும் கூட தமிழகத்தில் இன்னும் காங்கிரஸுக்குன்னு அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே இருக்கு இல்லையா, ஓட் பேங்க்னு இருக்குது. அப்படிப்பட்ட கட்சி நான் கூட்டணியில் இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி மக்களை பாதிக்க சார் சும்மா இருக்கக்கூடாதுல்ல? மதுபானத்தை பொறுத்தவரையிலும் மதுபானங்கள் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம். நான் தீர்க்கமாக சொல்கிறேன், எங்களை பொறுத்தவரையிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கொள்கை மதுபானம் தமிழ்நாட்டில் அறவே நீக்கப்பட வேண்டும். அதனால் குடும்பங்கள் சீரழிகின்றன. அதனால் கள்ளச்சாராய சாவுகள்லாம் இன்றைக்கி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தை இது பண்ண முடியல. நம்ம இளைஞர்களை காக்க வேண்டும். அடுத்த தலைமுறையை நாம் நன்றாக வழிநடத்த வேண்டும் என்றால் இந்த மதுபான கொள்கையை பொறுத்தவரை மதுபானம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கொள்கை. அதையே வலியுறுத்தல் கடுமையாக எங்களுக்கு என்னன்னா, டிஎம்கே பொறுத்தவரையிலும் திமுக கட்சியினுடைய கொள்கை வேறு, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை மக்களை பாதிக்கிற இருங்க வரேன். ஆட்சியில் நாங்க இல்ல மிஸ்டர் கார்த்திக். நீங்க ஒண்ணு ஆமா 25 சீட்டு கொடுத்து வாங்கினா நீங்க எப்படி ஆட்சியில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க 25 சீட்டு வாங்கினா எப்படி ஆட்சியில் இருக்கீங்க? தேர்தல் ஆதரவு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். தேர்தல் ஆதரவுல 67க்கு அப்புறம் காங்கிரஸ் இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பொறுத்தவரையிலும் 67க்கு அப்புறம் காங்கிரஸ் வரல, ஏன் வரலன்னு கேட்டு இந்த கேள்வி நீங்க நிறைய முறை கேட்டீங்க. எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் தனியாக நின்று ஒரு எல்லா தேர்தல்களையும், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தல்களையும் தனியாக நின்று போட்டியிட்டு வாக்காளர்களை சேர்த்து
அதன் மூலமாக தொண்டர்களை சேர்த்து அதன் மூலமாகத்தான் நாங்கள் திருப்பியும் எங்களை நிரூபித்து ஆட்சி கட்டிலுக்கு அதிகாரத்திற்கு வர முடியும், வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவர்கள் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் 19 மற்ற கட்சி மாதிரி தாவேகா கட்சி மாதிரி திடீர்னு இங்கே முடிவு எடுத்து உடனே நான் எந்த ஒரு விஷயத்தையும் தேசிய கட்சி தேசிய அளவில் அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு சூழல் எப்படியோ அதன் பிரகாரம் தான் அவங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பயணிக்க முடியும். ஆனால் உங்களுடைய அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் வந்து இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு 60 சீட் வாங்கினீங்க. அவங்ககிட்ட 63 சீட்டு வாங்கினீங்க நினைக்கிறேன் திமுகவோட சேர்ந்து. இப்போ 25 இப்படி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பிஜேபி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. இன்னமும் சொல்றேன், உங்களை விட 80ல திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியாக இருந்து 110 சீட்டு 100 சீட்டில் நின்னோம். 110 இப்போ அந்த ரேஷியோவே அந்த அசம்பிளிக்கு ஒரு ரேஷியோ பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரேஷியோ தானே இருக்கும் எப்பயும். எந்த அதிமுக காங்கிரஸ் ரேஷியோ அப்பப்போ ஃபிக்ஸ் பண்றது தானே. அன்னைக்கு தேர்தல் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்கிற அது உண்மைதான். நாங்கள் குறைஞ்சிட்டு வருது. இப்போ பார்லிமெண்ட்லேயே குறையுது. ஆமாங்க. இப்போ நாங்கள்லாம் இப்போ 30 வருஷங்க 35 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில இருக்கேன். இன்னவரில் ஒரு கவுன்சிலர் பதவி கூட நான் அடைஞ்சது கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு போகல. சரி, எங்களை பொறுத்தவரையிலும் பதவிக்காக அதிகாரத்திற்காக இல்லை, நாட்டு மக்கள் சேவைக்காக தான். சரி, நாட்டு மக்களுக்கு என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு கனகசபை பிரச்சனையில் எல்லாரும் போய் தரிசிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கி அது ஜிஓவை வெளியே வந்தது. அதே போல் போகஸ் டாக்குமெண்ட், மக்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு கோர்ட்டுக்கு போக தேவையில்லை, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரே கேன்சல் பண்ணலான்னு ஒரு ஜிஓ வர வச்சு ஒரு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி அதை பண்ணோம். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏரி குளங்கள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் பொதுநல வழக்கு போட்டு இன்றைக்கி திருச்செந்தூரில் 19 கோடிக்கு ஸ்டீல் கேட்டு தமிழக மக்களை காக்க வேண்டும், முருக பக்தர்களை காக்க வேண்டும் என்று நான் ஸ்டெப் எடுத்திருக்கோம். சரி, இது மாதிரி நல்ல விஷயங்கள் நான் செய்கிறேன். இது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லையே. காங்கிரஸ் கட்சிக்காரனை பொறுத்தவரையிலும் பதவிற்கும் அதிகாரத்திற்கும் அவர்கள் நாட்டம் கொண்டவர்கள் அல்ல. சரி, எங்களை பொறுத்தவரையிலும் திமுகவோட கூட்டணி கட்சியில் நாங்கள் இருப்பதற்கு காரணம் ஒரே புள்ளி, மத்திய மைனாரிட்டி பாஜகவை பாசிச ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டும். எது ஆமா, நீங்க தேர்தல் ஆணையர் இருந்தாருன்னா இன்னும் 3 தடவை இல்ல 4வது தடவை வருவாங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? வாக்சோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாத்திரை இந்திரா முழுவதும் போறோம். நான் என்ன கேட்கிறேன், தலைமை தேர்தல் அதிகாரிய யாரோட கன்சென்ட்டும் இல்லாம நீங்க பட்டுக்கு மாத்துறீங்க. அந்த இதுல அந்த குழுவுல தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய தேர்தல் குழுவுல ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இருந்தார், அவரை எடுத்துட்டீங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்க, மாண்புமிகு மைனாரிட்டி பாஜக பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சரும் 3 பேர் கொண்ட குழு இருக்குது. அதில் 3ல் 2 பேர் டெசிஷன் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. 2:1 அந்த ரேஷியோவில் இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையம் இருக்குது. 65 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை, எடுத்துட்டாங்க. அது இல்ல, அதுவே அந்த கணக்கெடியில படுத்தவனுக்கு எல்லாம் 0 அட்ரஸ் போட்டு அன்னைக்கு வாக்காளர் ஆக்கியிருக்காங்க. ஒரே வீட்டில் 4000 பேருக்கு வாக்கு. ஏங்க அசிங்கமா இருக்கு. ஏன் நீங்க பேலட் பேப்பருக்கு வரக்கூடாது? ஏன் பேலட் பேப்பருக்கு வரக்கூடாது? டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு உடனே ரிசல்ட் கொடுக்காம ஏன் 3 மாதம் ஆக்குறீங்க? 90 டேஸ் எதுக்கு? நீங்க தேர்தலில் டிவியில் டிபேட்டில் போயிட்டு இருக்கும்போது 242 293 மத்தியானம் இருந்தது. அதே தான் அப்படியே நின்னது, அந்த ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் நியூஸ் மாறவே இல்லை. ஏன் வாரணாசியில் இன்னைக்கு மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் வேட்பாளராக களம் கண்ட போது அவர்களுடைய வாக்குச்சரிவு இருந்தது. அவர் தோற்று விட்டார் என்றெல்லாம் ஒரு நியூஸ் இருக்கு. 2 மணி நேரத்துல மாறிடுச்சு. முதல்ல மாறும், நம்மளும் பார்த்தோம் சார். 2-3 மணி நேரத்துல மாறுது. 2-3 மணி நேரம் காலதாமதம். நீங்க இந்த வாக்குப்பதிவு மிஷினை கொண்டு வந்ததே நீங்க தானே? ஏங்க அதெல்லாம் வாக்குப்பதிவு மிஷினை கொண்டு வந்தது யார் சார்? கொண்டு வந்தது நாங்க. உங்களை நீங்க இருங்க, மொத்தம் எவ்வளவு மின்னணு வாக்குப்பதிவு வாக்கு பெட்டிகள் வாங்கப்பட்டது உங்ககிட்ட அந்த புள்ளி விவரம் இருக்கா? என்கிட்ட கேளுங்க கார்த்திக் சார், நான் சொல்றேன். எல்காட்டில் ஆர்டர் பண்ணி அவங்க வாங்கினது கிட்டத்தட்ட 8 லட்சம், இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டது 16 லட்சம். எங்க இருந்து வந்தது? இந்த கணக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா? டேட்டாவை பொதுவெளியில கொடுத்துருக்கீங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கா? இல்ல, நீங்க அப்ப கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வருது,
உங்க வாக்காளர் அதிகமா நீங்க சொல்றதுக்கு 15 வருஷத்துக்கு எப்ப 15 வருஷம் முன்னாடி ஏன் போன தேர்தலுங்க 2019ல இருந்து இப்ப என்னங்க சேர்ந்திருக்கோம் 140 கோடியில தாங்க இருக்கோம். நம்ம என்ன 180 கோடிக்கா போயிட்டோம். என்ன கார்த்திக் சார் இந்தியாவுடைய டெமோகிராஃபி தெரியாம நீங்க இல்ல நீங்க சொல்றீங்க சார் டேட்டா இல்லாம பேசாதீங்க சார். நீங்க டேட்டா இருங்க டேட்டா இருக்குன்னு சொல்றீங்களா சார்? டேட்டா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஏன் இந்த காங்கிரஸ் வந்து இந்த கொண்டு வந்ததுன்னு கேக்குறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன கொண்டு வந்தோம்? நல்லதுதான் பண்ண கொண்டு வந்தோம். நம்ம ஒரு நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்தது, நீட் காங்கிரஸ் கொண்டு வந்தது, எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்தது. ஏங்க இது எல்லாம் பேசிட்டாங்க. நீட்ட காங்கிரஸ் எல்லாமே அதான். அப்புறம் என்ன? நீட்ட காங்கிரஸ் கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்தது. ஆமா நாங்க கொண்டு வந்தோம். அப்ப நீ ஒத்துக்குறியா இது காங்கிரஸ் ஆட்சின்னு ஒத்துக்குறியா? அப்ப எங்க கிட்ட ஆட்சி விட்டு நாங்களே பண்ணிட்டு போறோம். நீ எதுக்கு இருக்க? அத கொண்டு வந்ததா அடுத்த மாற்றம் இல்ல இல்ல உங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒன்னு கொண்டு வரீங்க, அடுத்த பீரியட்ல அவங்க வராங்க, அத வந்து சீரமைத்து அடுத்து பண்றாங்க. என்ன சீரமைத்து? உங்ககிட்ட திட்டம் இல்லன்னு ஒத்துக்குறியா நீ? இப்ப 2014 தானே சார் பிஜேபி கவர்மெண்டே வந்தது. 2005 வாஜ்பாய் நான் சொல்றேன். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் கொண்டு வந்தா நாங்க செஞ்சோம். காங்கிரஸ் கொண்டு வந்தா ஒதுக்குறீங்க. இல்ல காங்கிரஸ் கொண்டு வந்தா நீங்க செஞ்சீங்க. அப்புறம் நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? எங்க கிட்ட விட்டுட்டு போங்க. என்ன பேசுறீங்க? மக்கள் அவங்க காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டேன்றாங்களே. அதான் ஓட்டு போட தயாரு. அந்த ஓட்டு மெஷின் தான் எங்க பிரச்சனைன்னு நாங்க சொல்றோம். கரெக்டா தான் நாங்க இருக்கோம். என்னங்க நீங்க அது விடுங்க. எல்லாம் தேர்தல் ஆணையத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியுங்க. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது மத்திய தமிழ்நாட்டுல பிஜேபி கட்சியினுடைய ஒரு தனித்துறை. தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிச்சிருக்கணுமே. ஏது இங்க தமிழ்நாட்டுல தானே ஜெயிக்க விட்டா இங்க எல்லாரும் அலர்ட்டா இருக்காங்க. எங்க திமுக அதிமுக ஒவ்வொரு பூத்துலயும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டினுடைய விலாசம் கார்த்திக் எங்க ஓட்டு இருக்குன்னு திமுக காரங்களுக்கு அதிமுக காரங்களுக்கு தெரியும். நீங்க இங்க வந்து எல்லா இடத்துலயும் பண்ற மாதிரி இங்க ஏமாத்தி நீங்க டெல்லிலயும் உத்தரப்பிரதேசலயும் உங்களுக்கு ஆள் இல்லையா? காங்கிரஸ் ஆள் இல்லையா? அததான் இப்ப நாங்க இல்லையே. அங்கதான் ஒரே 65 லட்சம் நீங்க சொல்றீங்க சார். அது அங்க சார் நானே சொல்றேன். மிச்ச ஸ்டேட்லாம் இருக்கு இல்லையா? இங்க திமுக அதிமுக வலுவா இருக்கிற மாதிரி அங்க காங்கிரஸ் வலுவா தானே இருக்கு. அதையே நீங்க கண்டுபிடிக்கல. இல்ல அலர்ட்னஸ் இல்ல. எங்களை பொறுத்தவரையிலும் அதத்தான் கேக்குறேன். நீங்க இப்ப எங்களை பொறுத்தவரையிலும் இப்ப எல்லா பூத்துலயும் இந்தியா முழுவதும் நாங்க வந்து அந்த அளவுக்கு இப்பதான் அந்த கண்காணிப்பு குழு எல்லாம் அமைச்சு மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு ஹரியானா தேர்தலுக்கு பிறகு நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கோமே தவிர இதுக்கு இனிமே கொண்டு வருவோம் கண்டிப்பாக. அதான் கேக்குறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த பலம் அங்க இல்லையான்னு தான் கேட்டேன். இனிமே நடக்கும். எல்லா பூத் வாரியா வீட்டு வாரியா எல்லாருக்கும் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு குழுவை அமைத்து மேற்பார்வை செய்கிறாங்க. அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. இந்திய அரசியல் சூழல் மற்றும் தமிழக அரசியல் சூழல் பற்றி விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்து நன்றி. நன்றி கார்த்திக். சில கருத்துக்கள் உங்களுக்கு புண்படும்படி இருந்தால் மன்னிப்பு தெரிவிச்சு